நீங்க எல்லா அமைச்சர்களுமே நான் வந்து சிற்றரசர்கள் தான் சொல்லுவேன். இது மன்னராட்சி சிற்றரசர் ஆட்சி என்று 10 வருஷம் அவங்க வந்து ஆட்சியை கொடுத்திருந்த அதிமுக அப்புறம் எதுக்கு அவங்க வந்து ஆட்சி இழக்கிறாங்க 2021? என் கூட்டணிக்கு வந்து என்ன ஆட்சியில பங்கு அப்படின்றாரு. அந்த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை. இன்ன வரைக்கும் அவங்க எந்த கட்சிக்கும் வந்து ஆட்சியில பங்கும் கொடுத்தது இல்லை. வந்து பாதுகாத்து வருகிற கங்காரு போல அப்ப அது எது போல இந்த அளவுக்கு பத்திரப்படுத்திட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு பத்திரப்படுத்திட்டு வர. யாரு கங்காருங்கிறீங்க? இல்ல இந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல இவங்க பிக் பிரதராகவே இருக்கிறது. அண்ணனா இருந்துச்சுன்னா கொடுத்து பழகணும். நீ பர்மிஷன் கூட கொடுக்க மாட்டேற. மேபி வந்து முதலமைச்சர் பேச மாட்டாரு. பட் மற்ற திமுக ஆளுங்கன்னா என்ன சொல்றாங்க, எங்களாலதான்ப்பா நீங்க ஓகே ஒரு ஒரு வந்து பிச்சை எடுதல் போல பூச்சாண்டி காட்டி சோறு ஊட்டுவாங்கல்ல பிள்ளைங்க. அதே மாதிரி அங்க பிஜேபி இருக்கான், அங்க பிஜேபி இருக்கான், பிஜேபி இருக்கான். நான் என்னோட ஸ்டாண்டை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி 22% 25%, அதாவது ஜென்சி கிட்ஸ் மொத்தமா டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் விஜய். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறார் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். 2026 தேர்தல் 4 முனை போட்டி உறுதியாகிவிட்ட வேளையில் புதிய வாக்காளர்கள் பார்வை வந்து வேறு விதமான கவனத்தை ஈர்த்து கொண்டு வருகின்றது. நாளுக்கு நாள், மணிக்கு மணி, நிமிடத்துக்கு நிமிடம் இந்த புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் எல்லாருமே எங்கள் பக்கம் தான் இருக்கிறாங்கன்னு ஒவ்வொரு கட்சிகளும் வந்து கூறி கொண்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே வந்து இளைஞர்கள் வந்து யார் பக்கம் இருக்க போகிறாங்க இந்த தேர்தலில்? இளைஞர்கள்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஆண்ட கட்சியும் சரி, ஆளக்கூடிய கட்சியும் சரி, ஓகேங்களா, ஆண்டுட்டு இருக்க கட்சியும் சரி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்சி கிட்ஸை வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்க. நாட் ஓன்லி ஜென்சி கிட்ஸ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க, அந்த பேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மாற்றத்தை நோக்குறாங்க, மாற்றத்தை வந்து விரும்புகிறாங்க. அந்த விதத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றம்ன்ற சொல்லும் போது நீங்கள் 4 முனைன்னு சொன்னதுனால நான் சொல்கிறேன், ஓகேங்களா. விஜய்க்கு இந்த இளைஞர்களின் ஓட்டு பெரும்பான்மை திரும்புது. ஆனால் இதே இளைஞர்கள் வந்து என்ன சொல்றாங்க, எதன் அடிப்படையில் சொல்றீங்க? ஏன்னா உங்களுக்கு வந்து மாற்றத்தை விரும்புறாங்க, விஜய்க்கு வந்து பெரும்பாலான இளைஞர்கள் வந்து திரும்புறாங்கன்னா, ஒன்று ஆட்சியின் மீது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கணும். 2011 இப்போ ஒப்பிடுற பொழுது அது வந்து இல்லை. ஏன்னா 2011 அளவுக்கு அதிகமாக இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா 3 விதம், அதாவது இப்பெல்லாம் நம்ம பேசிட்டு பேட்டி எடுக்க முடியாது, பவர் கட் ஆகிடும். பவர் கட் ஆகிடும். ஒரு நாளைக்கு வந்து 3 செய்திங்கிறது ஒரு செய்தி தான் வந்து அப்பயே ஊடகத்தில் போட்டோம். ரொம்ப கடுமையான ஜென்ரேட்டர் வச்சு தான் முழுமையாக வந்து எல்லாமே எங்கிட்டு இருந்தாங்க. விடிய பவர் கட்டாக இருந்தது. கண்டிப்பாக. இப்போ அப்போல்லாம் ஒரு நிமிஷம் கூட எங்கேயுமே பவர் கட் இல்லை. அதேமாதிரி நெசவால பிரச்சனை கிடையாது, 2G பிரச்சனை இல்லை, அதே போல் ஸ்ரீலங்கல் பிரச்சனை எதுவுமே இல்லை. இப்போலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படை கட்டமைப்பு பணிகள் இருக்குல்ல உங்களுக்கு, அது எந்த விதமான தொய்வின்று இருக்கு. அப்படிங்கிற பொழுது எதை நோக்கி வந்து இளைஞர்கள் திரும்புகிறாங்க? உங்களுக்கு மாற்றத்தை மக்கள் வந்து எதை விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் they want to go against corruption. இப்போ வந்து மக்களை நீங்கள் சொல்கிறீங்க 2G இல்லை, இது இல்லை, ஆதாரமற்றதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இடி வந்து போட்ட வழக்கு 252 பக்கம் போட்டிருக்காங்க அகெயின்ஸ்ட் நேரு, ஓகேங்களா. நீங்கள் எல்லா அமைச்சர்களுமே நான் வந்து சிற்றரசர்கள் தான் சொல்லுவேன். இது மன்னராட்சி சிற்றரசர் ஆட்சி என்று ஏன் கட்டமைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது அப்படியே ஒரு கட்டமைப்பாகவே ஆயிடுச்சு. மக்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொன்முடி வந்து பெயிலில் தான் இருக்கிறாரு, புரிஞ்சுங்களா, அப்பீலில் பெயிலில் தான் இருக்கிறாரு. இப்போ பொன்முடி வந்து வெளியில் இல்லை, நேரு மேலே சார்ஜஸ்ஸு, செந்தில் பாலாஜி மேலே சார்ஜஸ்ஸு. இங்கே ஊழல் குற்றவுக்கு யார் மேலே ஊழல் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு திமுக அரசில் கொஞ்சம் தூய்மையானவர்னு சொன்னீங்கன்னா அது பிடிஆர் மட்டும்தான். பிடிஆரை தவிர மிச்சம் எல்லாத்து மேலே ஊழல் இருக்கு, ஓகேங்களா. ஊழல்னு சொல்லிட்டு யூகத்தின் அடிப்படையில கிடையாது. நான் வந்து இல்ல பொன்முடி வந்து உள்ளுக்குள்ள போனாரா?
எப்படி போனாரு தெரியுங்களா பொன்முடி? ஓகேங்களா, மக்கள் இன்னைக்கு வந்து ஒன்னு நான் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க வந்து இன்னைக்கு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே வந்து டவுன் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே மக்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு யூடியூப் வலைதளமோ சோசியல் மீடியாவும் இன்னைக்கு கையில் எடுத்துருக்கிறது வந்து இந்த 40 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க தான். அப்படிங்கும் போது அது ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகுது, நியூஸ் பயங்கர ஸ்ப்ரெட் ஆகுது. பிரிண்ட் மீடியாவுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கை செய்தியில நீங்க படித்துக் கொள்கிறீங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகிறதுனால மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு இடத்த நீங்க சொல்லுங்க, நீங்க மக்கள் அவசரப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா மேம்பட்டு போறாங்க. நீங்க தமிழ்நாடு மக்களை நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் மற்ற மக்களோட நம்ம வந்து இதில் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கரண்ட் இல்லை, நமக்கு வந்து வீட்டில் டாய்லெட் இல்லை, இந்த பிரச்சனைனா கிடையாது. ஓகேங்களா, மத்திய அரசு கொண்டு வர பிரச்சனைகளில் நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் ஒருத்தன் வந்து ஃபாரின்ல இருக்கான். ஓகேங்களா, வீட்டில் ஒருத்தன் வந்து நல்ல வேலையில் இருக்கிறான், ஐடியில் இருக்கிறாங்க, வைட்லி ஸ்ப்ரெட்டு. ஓகேங்களா, இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைட்லி ஸ்ப்ரெட். இன்னைக்கு நம்ம இங்கே வேலை செய்யறதுக்கு ஏன் வந்து நம்ம நார்த் இந்தியன்ஸ் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்? we are not looking for a brown color job, புரிஞ்சுங்களா? people are looking for a white color job and elegant job. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க, நம்ம சைடே வந்து இல்லவே இல்லை. நீங்கள் திரும்பவும் வந்து நாங்கள் கரண்ட்டை கொடுக்குறோம், எதை கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், அது 2011 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இல்லை, உங்களுக்கு 2011 2021 வரைக்கும் நல்லா அதிமுக அரசு வந்து எல்லாத்தையும் தான் கொடுத்தாங்க. ஓகேங்களா, அதுக்கே திரும்ப ஒரு மாற்றமா இவங்க இருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்ததுக்கு ஊழல் ஊழல் ஊழல். நீங்க இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஊழல், நான் ரிஜிஸ்டர் ஆபீஸா இருக்கட்டும், பட்டா கொடுக்குற இடமா இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து ஊழல் ஊழல் மிஞ்சி கிடக்குது. ஒரு சின்ன இடையூறு சார், 10 வருஷம் அவங்க வந்து ஆட்சியை கொடுத்திருந்தா அதிமுக, அப்புறம் எதுக்கு அவங்க வந்து ஆட்சி இழக்கிறாங்க 2021 சார்? அங்கதான் எங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அம்மா ஜெயலலிதா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற தலைமை இல்லாதனால, அப்போ எடப்பாடியாரை வந்து பெரிய தலைமை இல்லாதனாலும், ப்ளஸ் இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பாஜகவுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிற மனநிலை உள்ள மக்கள் தான் வந்து தமிழக மக்கள். ஓகேங்களா, பாஜகவோட ஹேண்ட் அங்கே இருந்துச்சுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி இழந்தாங்க. நீங்கள் ஆட்சியை இழந்ததுக்கு காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 75 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க அதிமுக கூட்டணி ஆட்சி. ஓகேங்களா, கூட்டணி கட்சிகளோட சேர்த்து 75 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் திமுக எடுங்க. ஓகேங்களா, 2011 தோத்தாங்கல்ல, எதிர்கட்சியை கூட அவங்க வந்து உட்காரல, புரிஞ்சுங்களா? அதுக்கு முன்னாடி இருக்க கவர்மெண்ட்டுமே மைனாரிட்டி கவர்மெண்ட். 2001 பின்னாடி போங்க, 2001 வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஜெயிச்சப்பையும் பார்த்தீங்கன்னா 38 சீட்டு தான். அதுக்கு முன்னாடி வந்து தான் அவங்களுக்கு ஸ்வீப்புங்கிறது திமுக கவர்மெண்ட்டுக்கு எப்போ இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 180 சீட்டு ஜெயிச்சது 96 மட்டும்தான். 91 கலைஞர் மட்டும் தான் ஜெயிச்சாரு. இவங்க தோத்தப்ப கூட பார்த்தீங்கன்னா 20 சீட்டு 30 சீட்டு தாங்க சார். இவங்க தோத்தப்ப கூட அவ்வளோதான். இன்னைக்கு ஆளுமையே இல்லாத அதிமுக 2021 எடப்பாடி வாஸ் ஏபிள் டு வின் 75 சீட்ஸ். ஆனா இந்த திமுக அரசால எப்ப தோத்தாலுமே சரி 20-30 சீட்டு தான் இருந்திருக்காங்க, இல்லைன்னா ஒத்த ஓட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமை தான் வந்து பாத்தீங்கன்னா திமுக இருந்திருக்கு. தோக்கும் போது என்ன ஆவரேஜில் தோக்குறாங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு இது. இப்ப இந்த மக்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அரசை வந்து முடிவு பண்ணினா ஒன்றும் போடலை, புரிஞ்சுங்களா? there is a minor difference. என்ன மைனர் டிஃபரன்ஸ்னு கேட்டிங்கன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து மொத்தமாக இங்கே குத்துறாங்க திமுகவுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே பாஜக இருக்குது, அதனால அந்த கோட்டை தூக்கி கொண்டு வந்து இங்கே குத்துறாங்க. இப்போ மாற்றம் வந்து வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து வில் கெட் டைவர்டட் டு விஜய். அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வாட்டி இவங்க வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. விஜய் இஸ் த ஒன்லி பர்சன் ஹூ ஸ்டார்டட் திஸ். அவர் ஆரம்பிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்சியில பங்கு அப்படின்றத யாரும் கேட்டு சொல்லல, தானா சொன்னாப்ல என் கூட்டணிக்கு வந்து என்ன ஆட்சியில பங்கு அப்படின்றாரு. அந்த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை. இன்ன வரைக்கும் அவங்க எந்த கட்சிக்கும் வந்து ஆட்சியில பங்கும் கொடுத்தது இல்லை. இன்னைக்கு அந்த வேலையை சொன்னனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் வலியுறுத்துறாங்க ஆட்சியில பங்குங்கிறாங்க. விசிகே வந்து 2026 தவிர்த்து அப்படின்றாரு. அவர் எலெக்ஷன் அப்ப அவர் பாருங்க, அவர் ஸ்டாண்டே வேற மாதிரி போகும். ஓகேங்களா, அதே மாதிரி கம்யூனிஸ்ட் சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிலைப்பாடு. சரி, இவ்வளவு நாள் தன்னுடைய குட்டிகளை வந்து பாதுகாத்து வருகிற கங்காரு போல என்ன அதை வந்து ஒரு விதமான தன்னுடைய 2 கைகளிலையும் வந்து அந்த குட்டிகளை வந்து அப்போ எது போல இந்த அளவுக்கு பத்திரப்படுத்திட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு பத்திரப்படுத்திட்டு வர. யாரு கங்காருங்கிறீங்க? இல்லை
என்ன இல்ல எனக்கு புரியல, அதனால தான் கேட்டேன். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அதனால இத்தனை நாள் பாதுகாத்துட்டு அதே போல வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அவர்களுடைய எல்லா விதமான சுட்டி காட்டுதலையும் வந்து உள்வாங்கி கொண்டு நிறை குறைகளையும் ஆய்வு பண்ணி இதுவரைக்கும் தீர்த்து வைத்த திமுகவுக்கு இந்த விஷயத்தை பத்தி தீர்வு காண தெரியாதா? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. தலித்துக்கு எதிரான அடக்குமுறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் நம்பர் 1ல இருக்கு. திமுக அரசின் வெற்றி நம்பர் 1 நம்ம தான். ஓகேங்களா? அதை எதிர்த்து பேசினது ஒரே ஒரு ஆள் மட்டும் தான், ரவிக்குமார் சார் மட்டும் தான் பேசினாரு விசிகேல இருந்து. மிச்சம் யாருமே குரல் கொடுக்கலையே, பேசக்கூட இல்லையே. ஒன்றும் இல்லை சார், இங்கே பர்மிஷன் கொடுக்குறீங்க. ஓகே, நீங்கள் விஜய்க்கு பர்மிஷன் கொடுக்கலங்கிறது இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஓகேங்களா? உங்கள் சொந்த கட்சி கம்யூனிஸ்ட் வரைக்கும் சொல்லிருச்சு, விசிகா வரைக்கும் சொல்லிருச்சு. ஓகேங்களா? நீங்கள் பர்மிஷன் கொடுக்கறது இல்லைன்னு. ஓகேங்களா? அப்படிங்கும் போது இது நெருடல் தான். நம்ம அந்த கட்சியில் இருக்கிறோம், இன்னைக்கு அந்த நெருடலில் மட்டும்தான் வந்து ஓடிட்டு இருக்குது ஒழிய திமுக வந்து யாரையும் அணைச்சி கொண்டு போகல, அழிக்கிறதுக்கு மட்டுமே பார்க்குறார்கள். இது வெளிப்படையாக சொல்லணும். இப்போ அவங்க கொடுக்குறேன்னாங்களா, நாங்கள் ஆட்சியில் பங்கு நெக்ஸ்ட் 2026 தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத ஒரு வார்த்தை கூட வரலன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. இந்த பிக் பிரதர் ஆட்டிடியூடில் இவங்க பிக் பிரதராகவே எடுக்கிறது. அண்ணனா இருந்துச்சுன்னா கொடுத்து பழகணும், நீ பர்மிஷன் கூட கொடுக்க மாட்டேற. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னிச்சு நின்னப்போ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5% வந்து வாங்கியிருந்தாங்க. அது வந்து எங்களோட சதவீதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இப்போ தனியாக, அதாவது காங்கிரஸ் வந்து ஓட் பேங்கை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ஒன்லி த்ரூ விஜய். என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்படுற இடங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான இடங்கள் வந்து மைனாரிட்டி இடம் மட்டும்தான் ஒதுக்குறாங்க. அதாவது கிழக்கில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், தூத்துக்குடி அந்த இடங்கள், திருச்சி கிழக்கு, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ் உள்ள இடத்த தான் வந்து காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டது. இப்போ இந்த மைனாரிட்டி ஓட் ஸ்பிளிட்டை வந்து விஜய் எடுத்துட்டாப்ல அப்படின்னா, இன்ஃபேக்ட் 4.5% இருக்க காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸில் போனாங்க அப்படின்னா தே வில் ஃபால் டவுன் டு 1.5% to 2%. பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் அவங்க விஜயோட ஒரு அலையன்ஸ் காங்கிரஸ் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அலையன்ஸ் அமைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 4.5%லேருந்து தேர் பர்சன்டேஜ் வில் க்ரோ டு 8 to 9%. இந்த ஒரு எலெக்ஷனில் மட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா மைனாரிட்டி ஓட் வந்து கன்சாலிடேட்டட் ஆகும். இன்னைக்கு டிஎம்கேக்கு போகிற மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு தான் ஃபஸ்ட்டு, காங்கிரஸை வச்சு தான் டிஎம்கே வாங்குது. டிஎம்கேக்கு ஸ்ட்ரைட்டாக போய் எந்த மைனாரிட்டியும் போடுறதில்ல. எல்லா மைனாரிட்டிஸுமே வந்து காங்கிரஸில் இருந்தவங்க இதை அலைன் பண்ணி சில மூத்த காங்கிரஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா தே ஹவ் பீன் லேபிள்ட் அஸ் டிஎம்கே பர்சன்ற மாதிரி. ஓகேங்களா? அவங்க தான் வந்து டிஎம்கேயோட இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்களோ இல்லையா. பட் ஓட் பர்சன்டேஜை வந்து நாங்கள் பெருசாக ஆக்கணும் அப்படின்னா தே ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் திஸ். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், எல்லா ஓட்டையும் வாங்கிட்டு எங்களால் தான் வந்துச்சு, உனக்கு நான் வந்து கூட வச்சிருக்கிறதே உனக்கு வந்து பெரிய விஷயம் அப்படின்னு இழிவு நிலையில தான் காங்கிரஸ் வந்து தள்ளுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து முதலமைச்சர் பேச மாட்டார், பட் மற்ற திமுக ஆளுங்கன்னா என்ன சொல்றாங்க, எங்களால தான்ப்பா நீங்க. ஓகே, ஒரு ஒரு வந்து பிச்சை எடுதல் போல. அப்படி இல்லாம வந்து கடுமையான சொற்களாம் வந்து இல்ல இது பிச்சை, நம்ம வந்து பேரே வைக்கிறவங்க பிச்சைன்றது, அதனால ஒன்றும் கடுமையான சொற்கள்னா கிடையாது. ஓகேங்களா? அப்படிங்கும் போது அப்படி இல்லாத போல காங்கிரஸ் வலிமை பெற வேண்டும் அப்படின்னா இந்த கூட்டணியை விட்டு வெளியில வந்தா மட்டுமே தான் நடக்கும். பிளஸ் there is no disturbance with regard to இந்தி கூட்டணி. everywhere it has been called as a different name. இங்கே வந்து எஸ்பிஎன் தான் கூப்பிட்றாங்க, செகுலர் ப்ராக்ரஸிவ் அலையன்ஸ் தான் கூப்பிட்றாங்க. ஸோ இந்த கூட்டணியை வந்து டிஎம்கே வச்சிருக்கு. ஓகேங்களா? இந்தி கூட்டணிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படிங்கும் போது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து விஜயோட ஜாயின் பண்ணால் அவங்களோட ஓட் ஷேர் பர்சன்டேஜ் 4.5லேருந்து, ஏன்னா சீட்டும் வந்து இவங்க கொடுக்குறதோட பெரிய சீட்டு கொடுக்கப்படும், ப்ளஸ் அவங்க வந்து ஆட்சியிலையும் பங்கு இருக்குதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. திஸ் வில் பி த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் த காங்கிரஸ். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் வந்து ஏன் அவங்க கனெக்டில் இருக்கிறாங்க, நேஷ்னல் லீடர் சொல்லாமல் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பேசியிருக்க மாட்டார்.
ஓகேங்களா, புதுவை முன்னாள் முதல்வர் பேசி இருக்க மாட்டாரு. அப்படிங்கும் போது எவ்ரிவேர் தேர் கெட்டிங் கனெக்டட். காங்கிரஸ்ல வந்து பல மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் தொண்டர்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க தாவேகாக்கு வந்து ஆதரவு சொல்றாங்க, விஜய் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு. இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிப்ளிகன் பாய் கூட வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் போடுவாரு. அவர் ஒன்றும் காங்கிரஸ்ல இருக்காரு, பதவியில் இல்லை. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் பாய்ன்னு நினைக்கிறேன் அவர் பேர், நிறைய தொலைக்காட்சியில் வராரு. ஓகேங்களா, அவர் ஸ்ட்ரைட்டாகவே தாவேகாக்கு. ஸோ தொண்டர்கள் மனதிலையும் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தொண்டர்கள் இது வந்து நான் வந்து விமர்சகராக மட்டும் சொல்லலை, அனலிட்டிக்ஸ் சொல்லலை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சேர்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ தொண்டர்கள் மனநிலையில என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கட்சி வளரணும். இந்த வாட்டி நம்ம என்ன ஆனாலும் சரி நம்ம கட்சி வளரணும். இப்போ 10 சீட்டு ஜெயிக்கிறோம், 20 சீட்டு ஜெயிக்கிறோங்கிறது இட்ஸ் அ யூஸ்லெஸ் கொரியர் ஜாப் ஒர்க்கு. அது எனக்கு வேணாம். ரிஸ்க் எடுக்கணும், நம்ம கட்சி வளரணும், பர்சன்டேஜ் ஏறணுங்கிறது. நான் மாநில தலைவர்கள், ஓகேங்களா, மாவட்ட தலைவர்கள், வழக்கறிஞராக இருக்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல நம்ம சந்திக்கக்கூடிய இதாக இருக்கிறதுனால அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்படியே இருந்துச்சுன்னா கட்சி வளராதுங்க. ஓகேங்களா, பெரிய தலைங்கன்னா வந்து அந்த சீட்டு ஜெயிச்சா போதுங்கிறாங்க. எங்களுக்கு சீட்டே வேணாங்க, நம்ம வந்து கட்சி வளரணும், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகணும், நம்மளோட வலிமையை காட்டணும். ஓகேங்களா, அதுக்கான ஒரே ஒரு முயற்சி தான் இது நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி ஆதங்கப்படுறாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை நான் உள்வாங்கிடுறேன். தமிழ்நாட்டில் கை சின்னத்துக்கும் அந்த காமராஜருக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு. அது அதையே வந்து சில இடங்கள்ல கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் பயன்படுத்திக்கிட்டாங்க. அதை கூடுதலாக பயன்படுத்திட்டாங்க. அவர்கள் மூலியமா இவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த கை சின்னத்துக்குன்னு இப்போ அவரை வந்து நல்ல விதமாக பயன்படுத்திக்கிட்டாங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ வந்து தோழமை வந்து அவ்வளவு வந்து இணக்கமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற விஷயங்களை வந்து நான் முழுக்க ஆய்வு பண்ணுறேன். இளைஞர்கள் வாக்குகள், புதுமுக வாக்காளர் வாக்குகள் இந்த முறை என்ன எந்த அணிக்கு முழுமையாக செல்லும்? இல்லை, இது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பயம் வந்து திமுகக்கே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்சி கிட்ஸு, இந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தற்கூறின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினாங்க. அதை வந்து பதில் அடி கொடுத்தாரு யாரு? எழிலன் என்ன சொன்னார்னா, அந்த பொதுக்குழுலேயே அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழிலன் வந்து ரொம்ப வந்து உரிமையோட பேசினார். இல்லை, அதுதான் ஏன் அப்படி முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இல்லை, ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஓட் ஷேர் மொத்தமாக ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தற்கூறிகள்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னே இந்த ஓவராலாக சப்போர்ட்டிங் விஜய் ஒரு மாற்றத்துக்கு உண்டாக்கணும் அப்படின்ற போது தற்கூரின்னு சொல்லும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம டாக்டர் அவங்க சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தவங்க, அவங்க பேர் மறந்து போயிட்டேன், அவங்கள கூட வந்து விமர்சிச்சாங்க. அவங்க வந்து விஜய்க்கு வந்து ஆறுதல் சொல்லணும், மனோதத்துவ டாக்டர், அவங்க பேர் எனக்கு மறந்து போச்சு, ஷாலினின்னு நினைக்கிறேன், ஷாலினி. அவங்க ஐஎம் தற்கூரின்னு சொல்லி அவங்க இணையதளத்தில் அவங்கள போட்டுக்கிட்டாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு ஷீ இஸ் நோவேர் கனெக்டட் டு விஜய். ஓகேங்களா, நோவேர் கனெக்டட் டு விஜய். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒன்று அனாலிசிஸில் தான் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, நான் இது வரைக்கும் நம்ம வந்து விஜய் வந்து படத்தில் தவிர மிச்சம் எங்கேயுமே பார்த்ததில்ல. அவங்க கட்சிக்காரங்க கூட எனக்கு தொடர்பும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பட் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நடக்கிற சூழ்நிலையில் சொல்கிறேன். அதாவது எப்படி வந்து ஒரு பர்சன்டேஜ் மாறுது, யாருன்னா ஒத்துக்கிறா, யாருன்னா எப்படி கொண்டு வராங்க, அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரங்கராஜ் பாண்டே நம்ம பத்திரிகையாளர் நம்ம எடுத்துக்குவோம். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் அனாலிசிஸ் கொஞ்சம் பண்ணுவாப்புல. ஏன்னா அவர் அனாலிசிஸ்ல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. ஏன்னா 2016 அதிமுக தான் வரும் அப்படின்னு சொல்லி காங்கிரீட்டா சொன்ன ஒரே ஒரு பத்திரிகை வந்து அவர் சொன்ன அனாலிசிஸ்ல தான் வந்துச்சு. ஏன்னா மற்றவங்க எல்லாமே வந்து திமுக தான் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அனாலிசிஸ் படி நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவர் விஜய்க்கு வந்து வெறும் 6% தான் வரும்னாரு. ஓகேங்களா, அதே ரங்கராஜ் பாண்டே 10%னாரு, அதுக்கப்புறம் 20%னாரு. இப்போ லேட்டஸ்டாக அவர் எடுத்திருக்க அவர் சொன்னது, நான் என்னோட ஸ்டாண்டை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 22% 25%, அதாவது ஜென்சி கிட்ஸ் மொத்தமாக டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஃபார் விஜய். அந்த ஏஜ் கேப்போட சொன்னார். அவர் தான் சொன்னார் பிலோ தென் 40 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 90% ஆர் ஃபார் ஒன்லி விஜய் அப்படின்ட்டார்.
ஸோ புது வாக்காளர்கள் மட்டும் 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாமே வந்து விஜய்க்கு தான் அவர் எடுத்த அனாலிசிஸ்ல அவர் கடைசியாக சொன்னது. அதாவது ஒரு பாஜக சிந்தனையாளர், அவர் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர், நம்ம எப்போதுமே வந்து நம்மளே பாராட்டுறவங்கள நம்ம எடுத்துக்க கூடாது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொள்கை எதிரியே வந்து பாஜகன்னு சொன்ன விஜயை 6%ன்னு விமர்சிச்ச அதே ரங்கராஜ் பாண்டே இன்னைக்கு 22% 25% வரைக்கும் அவர் கொண்டு போயிட்டார். நம்பர் 2 நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, சில நாளிதழ்களை பார்க்கணும். சில நாளிதழில் வந்து நம்ம சொல்லுவோம், இந்த நாளிதழ் வந்து இந்த சேனலை சப்போர்ட் பண்ணும், இந்த நாளிதழில் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது மத்திய அரசு எடுத்த இதில் அதில் வந்து 90 சீட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகக்கும், 70 சீட்டு வந்து விஜய்க்கும். ஓகேங்களா, திமுகன்னு சொல்றது நீங்க கூட்டணின்னு சொல்றது காங்கிரஸையும் சேர்த்து. ஓகேங்களா, திமுக கூட்டணிக்கு வந்து இவ்வளவும். ஓகேங்களா, தன்னையே அந்த நாளிதழ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ப்ரொமோட் பண்ணுறது வந்து வலதுசாரியை தான் ப்ரொமோட் பண்ணோம். அவங்கள வந்து 35 சீட்டு தான் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, மற்ற கேள்விக்குறியானது 38 சீட்டு போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அந்த ப்ரொபோசிஷனே வந்து பார்த்தீங்கன்னா அதில் திமுக தான் வந்து 90 போட்டிருந்தாங்க, விஜய் வந்து 17 தான் போட்டிருந்தாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கே ஒரு அலார்மிங் சிச்சுவேஷன் நடக்குது. இப்போ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ்ஸை கொண்டு வரதாகவும், ஓகேங்களா, ஒரு திட்டங்கள் இருக்கனால அவர் வந்து நான் நிபந்தனைட்ட ஓபிஎஸ் வந்து சொல்கிறாரு, நான் எந்த நிபந்தனைட்ட இது சேர்ந்துக்கிறேன், நான் சேர்ந்தா போதும் அதிமுகவில் அப்படின்னு சொல்கிற ஒரு சில வாக்குகளும் இன்னைக்கு வந்து ஓபிஎஸ்ஸே சொல்லக்கூடிய அந்த விஷயமும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது. டே டு டே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா 35ல நம்ம இருந்தோம்னா இது வந்து ஒரு இபிஎஸ் வந்து எப்படி காயின் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவன் தோ ஹி ஹஸ் ஒன் 75 சீட்ஸ், அவரை காயின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு வட்டத்தை மட்டும் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா டெல்டா வந்து ரொம்ப பாதிக்கும், தெற்கையும் ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ சொல்கிறாங்க. இப்போ இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ஸ்டேயிங் அவுட். அன்புமணி எந்த கூட்டணியில் இருக்குன்னு இல்லை. டிஎம்டிகே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போகிறாங்க, எல்லாத்துட்டையும் ஹேண்ட் ஷேக் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அவங்களும் வந்து வெளியில் அவுட்டாக இருக்கிறாங்க. இப்போ திமுகவுக்கு காங்கிரஸோட நிலைமை இப்படி இருக்குது. ஏடிஎம்கேக்கு ஒரு பெரிய மைனஸ்னாவே அது வந்து பிஜேபினால தான். அதிமுகவுக்கு பிஜேபி தான் மைனஸ் சொல்றீங்க, அது எப்படி? இல்லை, இப்போ திமுக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வசூல் செஞ்ச ஓட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ஓட்டு. இங்கே இந்த காஸ்ட்ல இருக்கிறவங்க இங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க. பட் ஆனால் மைனாரிட்டி ஓட்டுனாலும் சாலிடாக வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துச்சு. புரிஞ்சுங்களா? இதை எதை காட்டி வாங்கினாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சைடு வந்து இருக்கான் பூச்சாண்டியை காட்டி சோறு ஊட்டுவாங்கல்ல பிள்ளைங்க, அதே மாதிரி அங்கே பிஜேபி இருக்கான். இதை ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாள் மீனவத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் கூட சொல்லியிருக்காரு, நாங்கன்னா வந்து 0லேருந்து ஆரம்பிக்கிறவங்க, அவங்க நேரம் 40,000லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தே வரிட் அபவுட் தி மைனாரிட்டி ஓட்ஸ். இதுதான் ஒரு பெரிய மைனஸ். இப்போ காங்கிரஸ் வந்து இந்த லைன்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஒரு வெற்றி, அதாவது 4.5%லேருந்து அவங்க 10% போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. நான் வந்து அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேற இருக்க போகுது. ஸோ நல்ல முடிவை அவங்க எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நிகழ்ச்சி பங்கேற்று கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதே கணிதம் நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்ஸ்.